கார் ஓனர் கிட்ட பேசி பார்த்துட்டேன். ரொம்ப ரூடா பேசுறான். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் காரை கொடுக்கறதா இல்லையா? டாடி, அவ இந்த அளவுக்கு பேசுறானா விட்டு வைக்க கூடாது. அவனை சொல்றியா இல்ல அவன் காரை சொல்றியா? காரத்தான் சொல்றேன். எனக்கு கிடைக்காத அந்த காரு அவன்கிட்டே இருக்க கூடாது டாடி. ஒண்ணு அது நம்ம வீட்டுக்கு வரணும், இல்ல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடணும். பாண்டியா, தாதா சொல்றதுதான் கரெக்ட். நீ என்ன பண்ற? சண்முகம் குரூப்பை விட்டு அந்த கார் மேல ஒரு லாரிய மோத வச்சு பீஸ் பீஸ் ஆக்கிட சொல்லு. பாண்டியா நெல்லு. அதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா. பொதுவாவே நம்ம நாட்டுல பன்னி மேல கார் மோதிட்டா அதை வித்துறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அதனால அந்த கார் மேல ஒரு பன்னியை பிடிச்சு விட்டுணுங்கிறீங்களா? சிச்சி பைத்தியம். பன்னி மேல கார் மோத வேண்டாம். நடக்காதத நடந்த மாதிரி காட்டுறது தானே நம்ம வேலை. அதானே நம்ம ஸ்பெஷாலிட்டி. பாண்டியா, நீ என்ன பண்ற? பன்னி மேல கார் மோதிட்டுதா முதலாளி கிட்ட ஒரு பொய்ய சொல்ல வைக்கிற. அடுத்த நிமிஷம் அந்த காரு நம்மள தேடி வருதா இல்லையா பாரு. இல்லடா பாபு, நாளைக்கு 8ஆம் தேதி வாழ் வரப்போற நாள்டா. குதூகலமா இருக்க வேண்டிய நீ ஏன்டா கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்க? கப்பல் ஏதாவது கவுந்து போச்சா? ஆமாண்டா, என் கற்பனை கப்பல் கவுந்துருச்சு. என்னடா சொல்ற? எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என் டெல்லி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன்னு இப்பதான் மீரா எனக்கு போன் பண்ணா. என்னோட லக்கு அவ்வளவுதான்டா. ஏன்டா இதுக்கு போய் ரொம்ப வருத்தப்படுற? இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை வந்துட்டு போற. கிணத்த நீ வெள்ளமா கொண்டு போகுது. நீ சொல்றதும் சரிதான். அஞ்சு பத்து சார், மீரா வாக்மேன் கட்டு இருக்கார்ல? ஆமா, அங்கேயும் போய் வாங்கி கட்டிக்கீங்க. போங்க போடா, இதுதான் நேரம். இப்ப மனசார அவனை வர்ணிக்க போறேன். ஏன்னா வாக்மேன் கட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப எதுவுமே அவ காதுல கேட்காது. இப்ப பாரு. போங்க போங்க. மீரா குட்டி, என் செல்ல கட்டி, உன்னை நினைச்சு அடிக்கடி அடிக்கிறேன் தண்ணி. அதுல கூட போதை இல்ல, உன் கண்ணுலதான் போதை. அதனால எனக்கு தெரியல வேற பாதை. ஐயோ, இந்த டைப்ரைட்டரா நான் இருக்க கூடாதா? உன் கையாலே என்ன தொக்கு தொக்கு தொக்குன்னு அடிப்பியே. என்ன இங்க வந்து அறுக்குற? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். உன் காதுல எதுவும் விழலையே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வந்த விஷயத்த சொல்லு. எனக்கு ஒண்ணும் காதுல விழல. இது அது ஆபீஸ் ஃபைலு ஃபுல்லா எழுதிருக்கேன். ஃபுல்லா அடிச்சிரு. டைப் தான். இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாடி. கார் எப்படி இருக்குடி? எப்படித்தான் இதை வாங்கினியோ? சும்மாவா? இதெல்லாம் எங்க அப்பாவோட டெக்னிக் தான். பரவாயில்லடி, நீ எது கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி கொடுத்துறாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாடி, டைம் ஆச்சு, காலேஜுக்கு போலாம். இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எதிர் வீட்டு ரோமியோ ஆபீஸ்க்கு போவான். சைட் அடிச்சுட்டு போலாம். ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். உன்னோட அந்தஸ்துக்கு அவனை போய் சைட் அடிக்கிறீங்க. அதை விடுடி, அட்லீஸ்ட் டீசெண்டாவது இருக்கானா? எப்பவும் ஒரே பேண்ட் ஷர்ட் போட்டு தலையிறான், பஞ்ச பய மாதிரி. வறுமையில இருக்கிற அவனை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? அஸ்திவாரம் இல்லாம இந்த ராதா கட்டட கட்டவே மாட்டா. என்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஊன சொன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பணத்தோடவும் பங்களாவோடவும் பல பேர் நான் நீ போட்டி போட்டுட்டு வருவாங்க. என்ன ஒண்ணு, வசதி உள்ளவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் சில நேரத்துல ஏட்டிக்கு பற்றியா கேள்வி கேட்பான். என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது. பர்டிகுலரா பணக்கார வீட்டு பையன்களா இருந்தா பல பெண்களோட தொடர்பு வச்சிருப்பான். அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் அந்த மாதிரி இல்ல. எனக்கு வர புருஷன் என்ன ஆட்டி வைக்கிறவனா இருக்க கூடாது, நான் ஆட்டி வைக்கிற ஆம்பளையா இருக்கணும். என்ன ஓப்பனா சொன்னா, காலம் பூரா எனக்கு அடிமையா இருக்கணும். அதுக்கு இவன் கரெக்ட்ங்கறியா இல்லங்கறியா? கரெக்ட் தாண்டி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.